காய்கறி இல்லாதப்ப என்ன குழம்பு வைக்கிறதுன்னு மனசு போட்டு பிச்சுக்குவோம். அப்ப இந்த மாதிரி ஈஸியான ஒரு குழம்பு செய்யலாம். அதுக்கு தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு, சீரகம், குருமிளகு இது எல்லாத்தையும் வடச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். தக்காளியை வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் லைட்டா தனியா வதக்கி எடுத்து ஆற வச்சு இதை ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதையும் போட்டு தக்காளியும் போட்டு அந்த மிக்சியில ஒரு அடி அடிச்சு இறக்கி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் போல கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிஞ்சது கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெட்டின வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் போல மஞ்சத்தூள் அந்த எண்ணெய்க்கிலே போட்டு ஒரு கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டையும் ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதையும் ஊற்றி கொஞ்சம் போல தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு கலக்கி விட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 2-3 கொதி வர விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. டாடா பாய்.